ஸோ இதுக்கு பேரு நான் நேற்று சொன்னேன், இது வந்து பேட்டர்ன் சொன்ன ஞாபகம் இருக்கா? பேட்டர்ன் வர்றப்ப இது வரும். ஆக்சுவல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு வர்றப்ப இது வரும். இது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு சொல்லிடுறேன். இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி வருவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை முடிச்சுட்டு வருவோம். இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8ஐயும் மாறி மாறி இப்ப சொல்ல போறேன். கெஸ் பண்ணுங்க. ஹாரி மோருங்கிறது என்னவா இருக்கும்? நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவ், அட்வெர்பா என்னவா இருக்கும்? ஹாரி மோர். நவுன் ஈஸியா சொல்லிடலாமா? பேர் சொல்ல அவர் சொல்லிடலாமா? ஆளோட பேரு, ஆளோட பேரு, இடத்தோட பேரு, பொருளோட பேரு, ஒரு கேரக்டரோட பேரு, இது எல்லாம் மெட்டீரியலோட பேரு. ஹாரி மோர். இப்ப எனக்கு சொல்லுங்க 16 என்னவா இருக்கும்? 16 என்னவா இருக்கும்? நவுனா, வெர்பா, நவுன் 16ங்கிறது இயர். இங்க பாருங்க, டேஷ் எல்லாம் போட்டிருக்காங்க, அழகா போட்டிருக்காங்க. ஓல்டு என்னவா இருக்கும்? ஓகே. சார் அது ஒரு ஏஜ் குறிக்கிறது மாதிரி தானே சார்? டென்னிஸ் என்னவா இருக்கும்? சார் அது ஒரு நவுன் சார். நவுன். இப்ப பாருங்க, டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் என்ன? டென்னிஸ் கிளப். எப்பயுமே நம்ம இடத்த வச்சுதான் சொல்ல முடியும். இங்க டென்னிஸ் வந்து டெஃபினட்டா நவுன். சரியா? மை பேரண்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் லவ்ட் டென்னிஸ். டென்னிஸ் என்னவா இருக்குங்க? டென்னிஸ் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கே வர மாட்டோம். அந்த 8 மட்டும் சொல்லுங்க. 8 மட்டும். சார் இது வந்து நவுன். இப்ப சொல்லுங்க கனிஷ்கா, டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் என்ன? என்ன கிளப்? வெர்ப் மாதிரி தானே டென்னிஸ் சார்? கிளப். என்ன கிளப்? டென்னிஸ். இப்போ எனக்கு சொல்லுங்க, கிளப் என்னங்க? கிளப் என்ன? பிளேஸ். அது என்னது? நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவ், அட்வெர்பா? கிளப் என்ன? நவுன். 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 இப்போ சொல்லுங்க, டென்னிஸ் என்ன? நவுனோட பண்பை குறிக்குது. நவுனோட பண்பை நவுனோட பண்பை குறிக்குது. அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் சார். அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல டென்னிஸ் அட்ஜெக்டிவ். வாவ். ரீப்ளேஸ் த நவுன்னா ப்ரோனவுன்ல சார். இங்க பாருங்க, கிளப்போட பண்பை குறிக்குது. நவுனோட பண்பை குறிச்சா என்ன? ப்ரோனவுன் சார். நவுனோட ரீப்ளேஸ் பண்ணாதான் ப்ரோனவுன். நவுனை ரீப்ளேஸ் பண்ணாதான் நவுனோட பண்பை குறிக்குது. நான் எப்படிப்பட்ட கிளப்னு சொல்லுது. அழகா இப்ப சொன்னாங்க பாருங்க. அட்ஜெக்டிவ் தான் சார். டென்னிஸ் வந்து இங்க அட்ஜெக்டிவ். 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 புரியுதா? அட்ஜெக்டிவ். இப்ப புரியுதுங்களா? இப்போ நேரா அங்க போயிடுவோமா? போய் அங்க எழுதிடுவோமா? எழுதினாதான் புரியும். டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் என்னங்க? டென்னிஸ் கிளப்ல ஐயோ, டென்னிஸ் வந்து அட்ஜெக்டிவ் சார். அட்ஜெக்டிவ். டென்னிஸ் கிளப்ல அட்ஜெக்டிவ். We have loved tennis. My parents always love tennis போடுவோமா? We love tennis போடுவோமா? போட்டுடலாமா? எஸ் சார். இங்க டென்னிஸ் என்னங்க? டென்னிஸ் அதான் நவுன் சார். அவ்வளவுதான். ஒரே வார்த்தை வெவ்வேறு டென்னிஸ் நவுன். அவ்வளவுதான். இது நிறைய பார்க்க போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எப்பயுமே பொசிஷன் பேஸ்டு. கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். We have another 38 minutes to go. எவ்வளவு தூரம் இதுல புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்துடலாமா? Let's do it. Harry Moore. Noun sir. Noun. Super. எதையும் விடாம இந்த பேராகிராஃப் ஃபுல்லா முடிப்போம். ரைட்ஸ் வெர்ப் எழுதிட்டோமா? now பாருங்க, about his hobby கரெக்ட்டா பார்க்கணும். about his hobby. ஃபர்ஸ்ட் ஹாபி என்னன்னு சொல்லுங்க. pronoun. pronounல என்ன வரும்? I, he, she, it, they, சார் ஆக்சுவலி இது வந்து அட்ஜெக்டிவ் தான் சார் வருங்க. நோ, ஹாபி. அழகா போட்டு கமா. அட்வர்பா சார். அட்வர்பா சார். இல்ல அட்ஜெக்டிவ் இல்லனா அட்வர்ப் சார். அட்ஜெக்டிவ் தான் சார் வரும். வாட் ஆர் யுவர் ஹாபிஸ் கேட்பாங்க. ஹாபிஸ்னா என்ன அர்த்தங்க? என்ன வார்த்தை? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு. உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன? ஏன் இதை கஷ்டப்படுறீங்க? நவுன். பெயர் சொல் வந்து என்னன்னா இடத்து பேரு,
பொருள் பேரு, ஊர் பேருங்க பேரை சொல்லிட்டாங்க. அது கேரக்டர் பேரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் ஹாபி பொழுதுபோக்கு. நான் இது புரியலையா? புரிய வச்சிடலாமா? ஒவ்வொரு Sir, வார்த்தையும் புரிஞ்சிருச்சு sir, புரிஞ்சிருச்சு. சார் வெர்புக்கு அப்புறம் நவுன் வரும் சார். இல்ல இங்க பாருங்க. about his hobby. his போடுங்க. நீங்க அவனோட ஹாபி. ம். அப்ப his வந்து என்ன வரும்? இஸ் வந்து வெர்பு சார். ஏன் verb-ஆ? verb-னா Noun. Noun. verb எல்லாமே நவுன் சாரி. நவுன் சார். Noun. noun வராது. pronoun வருமா? ப்ரொனவுன் சார். நவுனுக்கு பதிலா ப்ரொனவுன் சாரி சார். இன்னொரு his யாரோட ஹாபி? அவரோட ஹாபி. இப்ப சொல்லுங்க கனிஷ்கா. his என்ன? அவனோட ஹாபி. யாரோட ஹாபி? அவனோட ஹாபி. அவனோட ஹாபி. ஹாபி ஹாபியோட பண்பை குறிக்குது. ஹாபி என்னங்க? நவுனு. Noun. his வந்து என்னவா இருக்கும்? சொல்லுங்க. Pronoun. வெளியில பாக்குறப்ப ப்ரொனவுனா தெரியுது. யாரோட ஹாபி? அவனோட யாரோட ஹாபி? அட்ஜெக்டிவ் சார். அப்போ அட்ஜெக்டிவ். நல்லா பாத்தீங்க. அப்போ வந்து அட்ஜெக்டிவ் சார். adjective. இது வந்து அட்ஜெக்டிவ். அங்க போய்க்கலாமா? குயிக்கா போய்க்கலாம். லெட்ஸ் கோ தேர். கனிஷ்காக திருப்பி பாருங்க. about his hobby. நல்லா ஞாபகம் வச்சுங்க. about. இந்த about his hobby என்னவா இருக்கலாம்? about சார் அட்வர்பா சார்? ஏன் அட்வர்ப்லாம் வராது இந்த இடத்துல. ஓகே சார். அப்போ அபவுட் அவனை பத்தி அப்படிங்கிறப்போ பாருங்க. அப்போ about எப்பயுமே பாருங்க. இது வந்து ப்ரொபோசிஷன். ப்ரொனவுன் சாரி ப்ரொபோசிஷன் சார். ஓ எஸ் சார் ப்ரொபோசிஷன். இப்ப பாருங்க. இது அப்படியே இங்க எழுதுறேன். about his hobby. நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணா விட்டு மறந்துடுவீங்க. தேங்க்யூ சார். நவுனு அட்ஜெக்டிவ். இது புரியுதுங்களா? ஹரிணி பிரியா ஏன் அட்ஜெக்டிவ்னு புரியுதுங்களா? அது Yes, sir. யாரோட ஹாபி? அவனோட அவனுடைய ஹாபி. அவனோட ஹாப்பி. அந்த ஹாபியோட பண்பு குறிக்குதா? இந்த அட்ஜெக்டிவ் நவுன் இப்படி வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷன் இருக்கும். நிறைய பார்க்க போறோம். மிஸ் பண்றாங்களே, என்ன இப்ப பண்றது? என்னாச்சு? நீங்க டேட்டால போட்டே பண்ணலாமே. டேட்டா போடலாமே. ஆமா கனிஷ்கா இல்லைன்னா நீங்க மொபைல் யூஸ் பண்ணுங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணி மொபைல்ல வந்துருங்க. இன்கேஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தா டேட்டா போட்டே வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஹரிணி பிரியா இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இது மாதிரிதான் ஸ்ட்ரக்சர் தான் வந்துகிட்டே இருக்க போகுது. நீங்க படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் Okay, sir. ஈஸி ஆயிடும். எனக்கு Okay, sir. தமிழோட அமைப்பு வந்து வேற, இதோட அமைப்பு வேற. இந்த அமைப்போட அடிப்படை தன்மையை புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி இங்கிலீஷ். Okay, okay. இதுதான் சார். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சார் கன்ஃபியூஸ் ஆயிருதுங்க ஒரு சென்டென்ஸ். இந்த ஒரு பேராகிராஃப்லயே நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னு பாருங்களேன். மை பேரண்ட்ஸ். இப்ப சொல்லுங்க பேரண்ட்ஸ் என்ன ராமன்? பேரண்ட்ஸ் என்ன? சார் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவுன் சார். ஓகே. அந்த தெளிவா அந்த இது புரிஞ்சா போதும். இப்ப நான் ஓகே சார். பேரண்ட்ஸ்னு போடுறோம். பேரண்ட்ஸ் வந்து நவுன். நவுன். ஹரிணி பிரியா இது புரியுதுங்களா? பேரண்ட்ஸ் வந்து நவுன். Yes, sir. இப்ப மை பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப மை என்னவா இருக்கும்? ப்ரொபோசிஷன் சார். எங்க ப்ரொபோசிஷனே கிடையாது. ப்ரொபோசிஷனுக்கு மைக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ யாரோட மை என்னோட பேரண்ட்ஸ். ஹரிணி பிரியா யாரோட பேரண்ட்ஸ்? என்னோட பேரண்ட்ஸ். அட்ஜெக்டிவா சார்? அவ்வளவுதான். இப்ப பாருங்க. அட்ஜெக்டிவ். எஸ் சார். சோ வெளியில பாக்குறப்ப நார்மலா மைன்னு இது எல்லாமே நார்மலா ப்ரொனவுன்ல வரும். இத வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நவுனை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வரும். இந்த ரெண்டு லைன்லயே நீங்க பாப்பீங்க எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு. we will go there. my parents have always loved tennis. அப்படியே போட்டுக்கலாமா? அப்படியே பிரிச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு எழுதிடுவோம்.
மை பேரண்ட்ஸ் ஹேவ் ஆல்வேஸ், அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா பிரிக்கிற பாருங்க. ஆல்வேஸ் Okay. லவ்டு டென்னிஸ். நல்லா பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது, பொசிஷனை வச்சுதான் நீங்க பண்ணணும். என்னைக்கு வார்த்தையை வச்சு போறோமோ தப்பாயிடும். ஏன்னா இங்க மை sir. வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மை என்னவா மாறுதுன்னு பாருங்க. மை மை அட்ஜெக்டிவ் நவுன் யாரோட பேரண்ட்ஸ்? என்னோட பேரண்ட்ஸ். அவர் ஹேவ் போடலாமா? சப்போர்ட்டிங் வெர்பா? Verb, yes sir. சப்போர்ட்டிங் போட்டுக்கலாமா? Yes sir. லவ்டு நமக்கு தெரியும் வெர்ப். மெயின் இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இது மெயின் வெர்ப். சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு ஸ்ட்ரக்சர் நம்பர் 3. இது என்னவா இருக்கும் கனிஷ்கா? சார் இது எப்படி லவ்டு? ஆல்வேஸ் லவ்டு. எப்பயுமே விரும்புனாங்க. எப்ப விரும்புனாங்க? எப்ப விரும்புனாங்க? எப்பயுமே விரும்புனாங்க. எப்பவுமே எப்ப இந்த விரும்புறதோட பண்பை குறிக்குதா? எப்ப விரும்புனாங்க? எப்பயுமே விரும்புனாங்க. எப்படி விரும்புனாங்க? எப்ப எந்த காலத்துலயும் விரும்புனாங்க. இது என்ன அர்த்தம்? இப்ப இது ஆல்வேஸ்க்கு ஒரே ஒரு இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் படிச்சிருப்போம். ராமன் வராம இருந்திருக்கலாம். adjective. Preposition sir. இல்ல வேர்போட பண்பை குறிக்கல, லவ்டோட பண்பு verb. adverb. Oh, so adverb sir. அவ்வளவுதான். Adverb. அதுதான். சோ எதை பிடிச்சது? டென்னிஸ். இப்ப சொல்லுங்க, டென்னிஸ் என்ன? நம்ம மை பேரண்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் லவ் டென்னிஸ். ஆப்ஜெக்ட்னா என்னங்க? ஆப்ஜெக்ட்னா என்ன? Sir, noun sir. இந்த நவுன். அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. அருமை அருமை. இது நம்ம பார்த்த முன்னாடி இருந்தா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். முதல் சென்டென்ஸ். ரெண்டாவது பாருங்க. மை அட்ஜெக்டிவ், பேரண்ட்ஸ் நவுன், ஹேவ் சப்போர்ட்டிங் verb, ஆல்வேஸ் அட்வெர்ப், லவ்ட் மெயின் verb, டென்னிஸ் நவுன். Tennis and ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட and போட்டுடலாமா? ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட கனெக்ட் பண்ண என்னங்க போட்டோமா? Conjunction. Conjunction. Sir. Conjunction. வெரி நைஸ். கன்ஜங்ஷன். Conjunction. கன்ஜங்ஷன் அப்படியே போடுங்க. நீங்க ஒரு Conjunction. விடாம பிடிங்க. ஒரு பேரா பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாம். Yes sir. Let's go there. And they are contract பண்ணத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? They are members of a tennis club. ஹரிணி பிரியா அதை எப்படி படிக்கணும்? They are members. They are members of a tennis club. அப்படியே எழுதுங்க. அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா எழுதுங்க. They are members of a tennis club. கடகடகடன் பண்ணணும். தே ஹரி Pronoun sir. Pronoun. அவ்வளவு. தேங்கிறது யாரை ரிப்ளேஸ் பண்ணுது? தேங்கிறது ரிப்ளேஸ் அவங்கள யாரு? அவங்க parents sir. பேரண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணதுனால அது ப்ரொனவுன். அருமை அருமை. அவ்வளவுதான். ஆர் போயிட்டே இருங்க. ஃபுல்லா படிக்கும். மெயின் அடிக்கிறீங்க. மெயின் போட்டுக்கிறீங்களா? சைட்ல அந்த சேனல் மெயின் போட்டுக்கணும் அடுத்த காலத்துல. அப்பதான் தெரியும் மெயினான. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் வெர்பா இருக்கலாம், இல்லைங்களா கனிஷ்கா? இன்ஃபினிட்டிவ் வெர்பா இருக்கலாம், மெயின் வெர்பா இருக்கலாம், சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போடுறப்ப. அடுத்தது மெம்பர்ஸ். Adverb sir. Adverb sir. எப்படி வரும்? இல்லையே மெம்பர்ஸ். Oh, members. அவங்க எப்படி இருக்காங்க? மெம்பர்ஸா இருக்காங்க. ஒரு மெம்பர்ஸ் டென்னிஸ் கிளப்ல அவங்க மெம்பரா இருக்காங்க. மெம்பரா இருக்காங்க. So adverb, adjective. பேரண்ட்ஸோட பண்பு குறிக்குது. They are members. I am a teacher. All members, adjective. So off easy. இங்க இருந்து போயிடலாமா? கிளப் அடிக்கலாம். கிளப் போயிடலாமா? Preposition sir. கிளப் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வாங்க. பின்னாடில இருந்து வந்து கனெக்ட் பண்ணுங்க. Okay, club. கிளப். Noun sir. Noun. Noun. Tennis. It's a place. Adjective sir. Adjective. பிரமாதம். Adjective sir. என்ன கிளப்? டென்னிஸ் கிளப். Yes எப்படி sir. பாருங்க, நல்லா பாருங்க. ஆர்டிகல். எப்படிப்பட்ட ஒரு டென்னிஸ் கிளப், ஒரு டென்னிஸ் குவாலிஃபயரா போடலாமா? இந்த குவாலிஃபயருக்கு இன்னொரு பேர் என்னங்க? ஒண்ணும் இல்ல. இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சு அப்படிங்க. இந்த டென்னிஸ் எப்படின்னா ஒரு டென்னிஸ் கிளப்னு சொல்றாங்க. அப்ப என்னவா இருக்குது? Adjective. இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா adverb. adverb போட்டீங்களா? Adverb.
இங்க ஓ இந்த மாதிரி அட்வர்ப் அட்ஜெக்டிவ் நவுன் அட்ஜெக்டிவ் நவுன் வந்தா இங்க ஒண்ணே ஒண்ணுதான் வரும். இதோட ஆப்ஜெக்ட் தான் இது என்னது இது ஈஸி பார்த்தா தெரியும். ப்ரொபோசிஷன் சார். ப்ரொபோசிஷன் pronoun. ப்ரொபோசிஷன் ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் தான் இந்த நவுன் ஃப்ரேஸ். மூணுத்தையும் இது பண்ணிக்கிங்க. இப்படி இந்த மூணையும் போடுற பாருங்க. சார் இப்போ டென்னிஸ் கிளப்னு சேர்த்து சொன்னாலும் அட்ஜெக்டிவ் தானே சார்? இப்ப டென்னிஸ் கிளப்னா வெறும் கிளப் நவுன் இப்படி போடுவாங்க.